வணக்கம். மார்ச் 8ஆம் தேதி சர்வதேச மகளிர் தினம். இந்த சமயத்துல ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னாலும் மாபெரும் சக்திகளாக விளங்கக்கூடிய அற்புத பெண்மணிகளையும் அவர்களுடைய தியாகத்தையும் நினைவு கூற வேண்டியது சமுதாய கடமை. ஒரு மனிதன் மனிதனாவதற்கு முக்கிய காரணமாகவும் முதல் காரணமாக இருக்கக்கூடியவள் பெண்தான். தாயாக கருவறையில் 10 திங்கள் ஒருவனை சுமக்கும் போதே அவள் ஒரு சமுதாய தலைவனை உருவாக்குவதற்குரிய அந்த தியாகம் ஆரம்பித்து விடுகிறது. 10 திங்களும் அவள் அந்த கருவில் இருக்கும் சிசு நன்றாக இருப்பதற்கு என்ன தேவையோ அதே சிந்தனையுடனும் அதே உணவு பழக்க வழக்கத்துடனும் தான் அந்த 10 திங்களும் இருக்கிறாள். அவளுக்கு வேண்டியதை அவள் எடுத்துக்கொள்ள முடியாது, சாப்பிட முடியாது, ஒவ்வாமை ஏற்பட்டுவிடும். அந்த பிள்ளைக்கு எது ஏற்றுக்கொள்கிறதோ அதையே ஏற்றுக்கொண்டு அந்த பிள்ளையை 10 திங்கள் சுமந்து பெற்றெடுக்கிறாள். அதன் பின்னர் அந்த பிள்ளையினுடைய ஒவ்வொரு அசைவையும் நிகழ்வையும் அருகிலிருந்து கவனித்து கண்ணை இமை காப்பது போல் கவனித்து அதை வையத்தில் ஒரு உயர்ந்த நிலை வரை கொண்டு வருகிறார். ஒரு மனிதனுடைய வெற்றிக்கு முதல் பங்காற்றக்கூடிய அந்த பெண் சக்தி என்றால் தாய்தான். ஆதி அந்தமும் அவள்தான், நம்மை ஆளும் நீதியும் அவள்தான். அகந்தையை அளிப்பால், ஆற்றலை தருவாள், அவள்தான் அன்னை மகாசக்தி. அந்த மகாசக்தியினுடைய வடிவமாக தாய் இருந்து ஒரு பையனை வையத்துள் வாழ்வாங்கு வாழும் நிலைக்கு உயர்த்துகிறாள். நாம் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கக்கூடிய அந்த ஆண் மகன்கள், குடும்ப தலைவர்களை எல்லாம் இவ்விதமாகத்தான் ஒரு தாய் உருவாக்கி வளர்த்து மேல்நிலை அடைய செய்திருக்கிறார். மகாத்மா காந்தி தேசப்பிதா, உண்மை பேசும் காந்தி என்று அவரை உலகறிய செய்யும் அளவு வளர்த்து ஆளாக்கியவர் அவருடைய அன்னை புட்லிபாய். மாவீரன் சிவாஜி, மராட்டிய மன்னனை சொல்கிறேன், அவருடைய தாய் சீஜாபாய் அவருக்கு வீரத்தை ஊட்டக்கூடிய கதைகளை எல்லாம் இளம் வயதிலேயே சொல்லி கற்றுக் கொடுத்து மாவீரன் சிவாஜி ஆக்கினார். ஒரு மனிதனின் வெற்றிக்கு பின்னால் பெண்கள் இருக்கிறார்கள். அதில் முதல் பங்கு வகிப்பவள் தாய். தாயை போற்றியவர் அதான் தோற்றதில்லை என்று சொல்கிறார்கள். தாயாக ஒரு தலைவனை உருவாக்குவதில் அவளுடைய பங்கு மிகவும் பெரியது. சிவகாமி அம்மையார் தன்னுடைய மகனை தொண்டுள்ளம் கொண்டவனாக வளர்த்ததால் தான் நமக்கு ஒரு கர்ம வீரர் கிடைத்தார். சரி, அதனுடன் அவர்களுடைய வேலை முடிந்து விட்டதா? இது ஒரு ரிலே ரேஸ் மாதிரி, தொடர் ஓட்டப்பந்தயம். தொடர் ஓட்டப்பந்தயத்தில் முதலில் ஒரு 200 மீட்டருக்கு ஒருவர் ஒரு கோலை எடுத்துக்கொண்டு, குச்சியை எடுத்துக்கொண்டு வந்து அடுத்தவரிடம் கொடுப்பார். அடுத்தவர் அதே உத்தியோகத்துடன் மீண்டும் 200 மீட்டருக்கு கொண்டு செல்வார்.
அப்போ ஒரு தாய் ஒரு உயர்நிலைக்கு ஒரு மனிதனை உருவாக்கி அதை அவனிடம் அந்த தலைவனை உச்சந்தொடரக்கூடிய பொறுப்பினை அவனுடைய தாரத்திடம் ஒப்படைக்கிறாள். ரிலே ரேஸ்ல ஒப்படைக்கிற மாதிரி. அங்கிருந்து ஒரு தாரத்தினுடைய பங்கு, மனைவி துணைவியினுடைய பங்கு ஆரம்பமாகிறது. மகாகவி பாரதி என்று போற்றுகிறோம். காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று வீட்டில் உள்ள சூழ்நிலையை அறியாமல் பிள்ளைகளுக்காக வைத்திருந்த தானியங்களை எல்லாம் காக்கை குருவிகளுக்கு போட்டு மகிழ்ந்திருந்தான் அந்த பாரதி. அவனையும் ஒரு குழந்தையைப் போல பேணி அவன் கவிதை ஆற்றுவதற்குரிய சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்த செல்லம்மாள் பாரதியால் தான் அவன் மகாகவி பாரதி. அப்போ ஒரு கவிஞனை உருவாக்குவதில் பின்புலமாக சக்தியாக பெண் இருக்கிறாள். அவர் பெண் விடுதலையை பற்றி எவ்வளவோ பாடல்களை எழுதியிருக்கிறார். பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம், எட்டும் அறிவினில் ஆணுக்கு பெண் இங்கே இளைப்பிள்ளை கான் என்று கும்மியடி என்று பெண்கள் விடுதலையை பற்றி அவர் பாடினார் என்றால், அவர் கல்கத்தாவில் சந்தித்த நிவேதிதா அம்மையார் தான் பெண்மையை பற்றிய பாரதியின் சிந்தனையை மாற்றி பெண்ணை மதிக்க வேண்டும், பெண் இல்லாவிட்டால் உலகத்தில் எதுவும் இல்லை என்ற உண்மையை பாரதிக்கு புரிய வைத்து பாரதியை பெண் விடுதலை கவிஞராக மாற்றியவர் அன்னை நிவேதிதா அம்மையார். அப்போ ஒரு மனிதனுடைய ஆளுமைக்கு பெண் சக்திகள் எவ்விதமெல்லாம் துணையாக இருக்கிறார்கள் என்று பாருங்கள். மகாகவி பாரதியார், பாரதிதாசன் குடும்ப விளக்கு என்று ஒரு காவியத்தை எழுதியவர். தன் மனைவியினுடைய அருமை பெருமையை உணர்ந்துதான் அதை எழுதினார் பாரதிதாசன். இப்படி எத்தனையோ பெண்மணிகள் தங்கள் குடும்ப தலைவரினுடைய வெற்றிக்கு காரணமாகவும் காரியமாகவும் இருக்கிறார்கள். இன்று பார்த்துக் கொண்டீர்களே ஆனால் வருடத்திற்கு 365 நாட்கள், 12 மாதம், 12 மாசம் இருக்கு. 12 நாட்கள் கூட தங்கள் பிறந்த வீட்டுக்கு செல்லாமல் புகுந்த வீட்டிலேயே இருந்து கணவனுக்கு அனைத்துமாக இருந்து அவன் காரியம் யாவிலும் கை கொடுத்து தோள் கொடுத்து அவனை உச்சம் தொட வைத்துக் கொண்டிருக்கும் பெண்மணிகள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். ஒரு நாளோ 2 நாளோ அவர்கள் அங்கு இல்லாவிட்டால் அந்த குடும்பத்தினுடைய இயக்கம் ஸ்தம்பித்து போகும் அளவிற்கு அவர்களுடைய பங்கு இருக்கிறது. வருஷத்துக்கு 365 நாளுங்க, 12 மாசம். அவங்க பிறந்த வீட்டுக்கு போறதுக்கு அந்த 12 நாளாவது வாய்ப்பு கிடைக்குதா? கிடைக்காது. கிடைக்காத அளவுக்கு இங்கு உள்ள குடும்பத்தினுடைய பொறுப்பு, நம்மளுடைய குடும்ப தலைவனுடைய அனைத்து செயல்பாடுகளிலும் அவனுக்கு பக்கமாக நின்று தோள் கொடுத்து எல்லாமாக இருப்பவள் அவள் அல்லவா? மிகப்பெரிய ஆள் வீட்டில் உள்ளவர்களை தலைவர்களை பற்றி மட்டுமே சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும் என்பதில் இது ஒவ்வொரு வீட்டிலும் நடக்கக்கூடியது. எத்தனை பெண்கள் புற தோற்றத்தையும் அழகையும் பெரிதாக எண்ணாமல் அகத்தில் உள்ள அன்பை நேசித்து காதல் ஒருவனை கைப்பிடித்து அவன் காரியம் யாவிலும் கை கொடுத்து அந்த குடும்பத்தின் தூணாக விளங்குகிறார்கள். எத்தனை பேரு? நம்ம தான் பெண் தேடும் போது அழகான பெண் வேண்டும் என்று தேடுகிறோம். ஆனால் பெண்களுக்கு எத்தனையோ பெண்கள் புற தோற்றத்தை பெரிதாக மதிக்காமல், நிறத்தை பெரிதாக மதிக்காமல், சென்ற வாரம் தினமலரில் ஒரு செய்தியை படித்தேன். ஒரு பெண்மணி, அவருக்கு போலியோவினால் 2 கால்களும் பாதிக்கப்பட்ட ஒருவர் அவருடைய திறமையை கண்டு அவருக்கு துணைவியாக சென்று அவருடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தியதாக அந்த தினமலரில் போட்டிருக்கக்கூடிய அந்த செய்தியில் படித்தேன். இப்படி எத்தனை பெண்மணிகள் இருக்கிறார்கள்? சொல்லப்போனால் மிகவும் செல்வ செழிப்பு உள்ள குடும்பங்களில் பிறந்து
வளர்ந்து உயர்நிலையை அடைந்து திருமணமாகும் பொழுது ஒரு மாத சம்பளத்தை பெறக்கூடிய ஒரு அலுவலரையோ பணியாளரையோ திருமணம் முடித்து அந்த வீட்டினுடைய செல்வ நிலையெல்லாம் துறந்து இந்த மாத வருமானத்திற்கு ஏற்றவாறு குடும்பம் நடத்தி அவனை மேல்நிலைக்கு கொண்டு வருவதற்கு தோளோடு தோள் கொண்டிருக்கக்கூடிய பெண்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? ஆக ஒரு மனிதனுடைய வெற்றிக்கு காரணமாக இருக்கக்கூடியவர்கள் பெண்கள். அவர்கள் சக்திகள் என்று சொன்னால் மிக இல்லை. அதைத்தான் சக்தி இல்லையேல் சிவமில்லை என்று சொல்கிறார்கள். ஆண் நிலையாற்றல் என்று சொன்னால் பெண் இயக்காற்றலாக வருகிறாள். தாயாக முதலில் அவளுடைய பங்கு இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து தாரமாக அவளுடைய பங்கு இருக்கிறது. தமக்கையாக இருந்து தன்னுடைய சகோதரங்களுடைய உயர்வுக்கு பாடுபட்டவர்கள் எத்தனை பேர்? குந்தவை நாச்சியார் ராஜராஜ சோழனுடைய பெரு வெற்றிக்கு காரணமாக இருந்தவர் அவளுடைய தமக்கையார் குந்தவை. பாருங்கள். ஆக எல்லா நிலைகளிலும் அவள் ஒரு ஆணின் வெற்றிக்கு உரிய சக்தியாக இருக்கிறாள். ஆதி அந்தமாக இருக்கிறாள். ஆண்களினுடைய கோப தாபங்களை எல்லாம் பொறுத்து கொண்டு அவர்களுடைய உச்சம் தொடுவதற்காக பல தியாகங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை எல்லாம் எண்ணி பார்க்க வேண்டிய நாள் தான் இந்த சர்வதேச பெண்கள் தினம். சமுதாயத்தில் தியாகமே உருவாக இருந்து எத்தனையோ தொண்டாற்றியவர்கள் எத்தனையோ பேர். மதர் தெரேசா நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக மறுவாழ்வு இல்லம் தொடங்கி அவர்களுக்காக வாழ்வை அர்ப்பணித்தவர். மேடம் கியூரி தம்பதியில் கியூரி ஆராய்ச்சி செய்தவர்கள். பிளாரன்ஸ் நைட்டிங்கேல் கைவிளக்கு ஏந்திய காரியை போரில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு எல்லாம் மருத்துவ உதவி செய்தவர். அன்னை சாரதா தேவி ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய ஆன்மீக வாழ்க்கைக்கு உறுதுணையாக இருந்தவர். ஆக எல்லா நிலைகளிலும் ஒரு ஆணினுடைய வெற்றிக்கு உரிய சக்திகளாக இவர்கள் இருக்கிறார்கள். துர்க்கையாக இருந்து அம்சமாக இருந்து வீரத்தை அளிக்கிறார்கள். லட்சுமியினுடைய அம்சமாக இருந்து செல்வம் பொருளீட்டுவதற்கு துணை புரிகிறார்கள். சரஸ்வதியாக இருந்து தங்கள் குடும்பமும் தங்கள் குடும்ப தலைவனும் பிள்ளைகளும் கல்வி ஈட்டுவதற்கு பக்கபலமாக இருக்கிறார்கள். எதில்தான் அவர்களுடைய பங்கு இல்லை? ஆக சர்வதேச மகளிர் தினத்தில் இவர்களையெல்லாம் நினைவு கூறாமல் அந்த தினத்தை கடந்து விட முடியுமா? கடந்து விட முடியாது. அதனால்தான் இந்த சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு இந்த சிறப்பு பதிவை நாம் சேனல் சார்பாக வெளியிடுகிறேன். ஆதி அந்தமும் அவள்தான், நம்மை ஆளும் நீதியும் அவள்தான். அகந்தையை அளிப்பாள், ஆற்றலை கொடுப்பாள், அவள்தான் அன்னை மகாசக்தி. அந்த தாயில்லாமல் நான் இல்லை. ஆழம் விழுதுகள் போல் உறவு ஆயிரம் வந்துமென்ன, வேறென நீ இருந்தாய் அதில் நான் வீழ்ந்து விடாதிருந்தேன். உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி. தாயினுடைய சிறப்பையும் தாரத்தினுடைய சிறப்பையும் சொல்வதற்கு இந்த 4 வரிகளை மட்டும் எடுத்துக்கொண்டுள்ளேன். தாய் ஒரு கண் என்றால் தாரம் மற்றொரு கண். இவர்கள்தான் நமக்கு உலகத்தை காண்பதற்குரிய விழியாக இருந்து வழியாகவும் இருந்து நம்மளை ஒளியாக நிலைபெறச் செய்கிறார்கள் என்று சொல்லி இந்த சர்வதேச பெண்கள் தினத்தில் பெண்கள் அனைவரும் அமைதியாகவும் ஆனந்தமாகவும் வாழ்ந்து பெரும்பேறு பெற வேண்டும் என்று வாழ்த்தி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.